அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இலா சமூத அஹாஹும் ஸாலிஹா கால யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு கத் ஜாஅத்துக்கும் பய்யினத்தும் மிர் ரப்பிக்கும் ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயா ஃபதரூஹா தஅகுலு ஃபி அர்தில்லாஹ் வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன் ஃபயௌஃபுதக்கும் அதாபுன் அலீம். அமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். சமூது கூட்டத்தாரின் பக்கம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் ரசூலாக அனுப்பி வைத்தோம். அவர் தம்முடைய சமுதாயத்தை பார்த்து, என்னுடைய சமுதாயமே, அல்லாஹுவே நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர எவரும் இல்லை. உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்திருக்கிறது. இதோ ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒட்டகை ஒரு அத்தாட்சியாக வந்திருக்கிறது. அல்லாஹுடைய பூமியிலே அது மேயும்பாறு அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். எந்த ஒரு தீங்கை கொண்டும் அந்த ஒட்டகையை நீங்கள் நெருங்காதீர்கள். மிகப்பெரிய அதாபு உங்களை பற்றி கொள்ளும் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது கூட்டத்தாரை பார்த்து எடுத்துரைத்தார்கள். முன்னால் நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயம் பற்றி பேசினோம். நேற்றைய தினம் நாம் ஆது கூட்டம் அவர்களுக்கு ரசூலாக அனுப்பிய ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பேசினோம். இப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 72ஆம் வசனங்களுக்கு பின்னால் சூரத்துல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்தில் சமூது கூட்டத்தார் பற்றி பேசுகிறார். சமூது கூட்டம் என்ற அந்த கூட்டத்தினர்களும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வம்சா வழியிலே வந்தவர்கள் தான். அதே 5ஆம் தலைமுறையிலே அந்த சமூது கூட்டத்தினர் வந்தார்கள். சமூது என்பவர் அந்த கூட்டத்தினருடைய ஒரு தலைவராக இருந்தார். அந்த தலைவருடைய பெயராலேயே அந்த கூட்டத்தார் அழைக்கப்பட்டார்கள். தலைவர் பெயராலேயே கூட்டத்தார் அழைக்கப்பட்டார்கள். அவர்களும் வாழ்ந்தார்கள், சமூது கூட்டத்தாரும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நபியாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக அனுப்பி வைத்தார். சாலிஹ் நாம் பெயர் சூட்டுகிறோமே, அவர்கள் ஒரு இறை தூதர் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த சமூது கூட்டத்தார் எங்கே வாழ்ந்தார்கள் என்று கேட்டால், ஹிஜாஸுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்டு ஹிஜ்ரி என்ற பகுதியிலே பிரதேசத்திலே வாழ்ந்தார்கள். ஹிஜாஸுக்கும் சிரியாவுக்கும் நடுப்பட்ட ஹிஜ்ரி என்கின்ற அந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தார்கள் என்று கேட்டால், பூமியிலே உள்ள சம வெளிகளையும் கூட அவர்கள் மிகப்பெரிய மாளிகைகளை கட்டி வாழ்ந்தார்கள். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு வலிமையை தந்திருந்தான். மலைகளை குடைந்து அந்த மலைகளுக்கு மத்தியில் அவர்கள் வீடுகளை அமைத்து சிறப்பான முறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பேருபகாரம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த சமுதாயத்தினர் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த சமுதாயத்தினர் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அருமை புதல்வர் சாம் என்று நேற்று நாம் குறிப்பிட்டோமே, அந்த சாமுடைய பரம்பரையில் வம்சா வழியில் வந்தவர்கள் தான் இந்த சமூது கூட்டத்தினர். அப்போதுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வே வணங்குங்கள், அல்லாஹ் அளித்த அந்த பேருபகாரங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர்த்து யாருமே கிடையாது. இன்னும் ஆது கூட்டத்திற்கு பின்னாலே அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டதற்கு பின்னாலே அவர்கள் வாழ்ந்த பூமியிலே உங்களை அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்கி பப்பாக்கும் ஃபில் அருளி பூமியிலே உங்களை வசிக்க செய்திருக்கிறான். தத்தஹிதூன மின் சுஹூலியா குசூரா. சுஹூல் என்றால் பூமியினுடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய சமவெளிகள், அதில் நீங்கள் கசறுகள் மாளிகைகளில் அமைத்து வாழ்கிறீர்கள். தன்ஹித்தூனல் ஜிபால புயூத்தா. ஜிபால்களை குடைந்து மலைகளை குடைந்து மலைகளுக்கு மத்தியிலேயே நீங்கள் வீடுகளை அமைத்து நீங்கள் வாழ்கிறீர்கள். பதுக்குரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ் அளித்த உபகாரங்களை நினைத்து பாருங்கள். வலா தௌசஃபில் அர்தி முஃப்சிதீன். பூமியிலே குழப்பம் விளைவித்தவர்களாக நீங்கள் அலைந்து திரியாதீர்கள் என்று சொன்னபோது, அந்த சமூது கூட்டத்தினத்தில் உள்ள அல் மல உள்ளதி நஸ்தக்பரு மின் கௌபிகி, பெருமை பிடித்த அந்த தலைவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இன்னும் லில்லதின ஸ்துதைஃபூலிமன் ஆமன மின்ஹும், அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் மூமின்கள் இருந்தார்கள், சில மூமின்களும் இருந்தார்கள். அவர்கள் சற்று பலகீனர்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், அத்தஅலமூன அன்ன சாலிஹன் முர்சலும் மிர் ரப்பி. சாலிஹ் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறை தூதராக வந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று அவர்கள் கேட்டபோது,
அந்த மூமின்கள் சொன்னார்கள், காலு இன்னா பிமா உருசில பிஹி மூமினுன், உண்மையிலே நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த பெருமை படைத்த தலைவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நம்பினால் நம்பிக்கொண்டு போங்கள், இன்னா பில்லதி ஆமன் தும்பிகி காஃபிரூன், நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே. குர்ஆனிலே நிறைய வரலாறுகள் இடம்பெற்றிருக்கிறது, நிறைய இறை தூதர்களுடைய வரலாறுகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வரலாறுகளை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, நமக்கு சில படிப்பினைகள். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி எடுத்து சொல்லும்போது இறை அச்சம் உண்டாகும், இறை பக்தி உண்டாகும், இறை நெருக்கம் உண்டாகும், இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு உண்டாகும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த சமூது கூட்டத்தாரிடத்தில் சாலை இஸ்லாம் அவர்கள் தாவத்து செய்தபோது அவர்கள் எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காண்பீங்கள் என்று சொன்னார்கள். என்ன மாதிரியான அத்தாட்சி வேணும் என்று கேட்டார்கள். நன்கு கவனிக்க வேண்டும், என்ன மாதிரியான அத்தாட்சி உங்களுக்கு ஆயத்து வேண்டும் என்று கேட்டார்கள். இதோ மிகப்பெரிய பாறை இருக்கிற ஒரு பாறையை காண்பித்தார்கள். இந்த பாறைக்கு உள்ளே இருந்து ஒரு ஒட்டகை வர வேண்டும், அந்த ஒட்டகை கற்பமுள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி கேட்கிறார்கள்? பெரும் பாறைக்கு உள்ளே இருந்து ஒரு ஒட்டகை வெளிவர வேண்டும், அது கர்ப்பமுள்ளதாக இருக்க வேண்டும், வெளிவந்த மாத்திரத்திலே அது ஒரு குட்டியை ஈன வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சியை நீங்கள் காட்டுங்கள் என்று கேட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சினார்கள். அந்த மக்களிடத்தில் கேட்டார்கள், அப்படி ஒரு பாறை, இந்த பாறையிலிருந்து நாக்கத்தல்ல அந்த பெண் ஒட்டகை வெளியே வருமானால், ஆயத்தா வருமானால், அதற்கு பின்பாவது நீங்கள் ஈமான் கொள்வீர்களா, நீங்கள் மூமின்களாக ஆகுவீர்களா என்று கேட்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் வாக்குறுதியும் கொடுத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், அதுபோன்று நடக்கவும் செய்தது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வரலாற்றை கூறுகிறான். அந்த பெரும் பாறையிலிருந்து ஒரு பெண் ஒட்டகை, நாக்கத்தல்லா நம் குர்ஆன் ஷரீஃபில் ஓதுகிறோமா இல்லையா? அல்லாஹுடைய பெயருடைய, அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த ஒட்டகை ஆயிற்றே, வேறு ஒரு ஒட்டகையின் குட்டி கிடையாது. இது பாறைக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிறது, அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த ஒட்டகை ஆயிற்றே. எனவே அந்த ஒட்டகை வெளிவந்த மாத்திரத்தில் அவர்கள் கேட்ட பிரகாரமே என்ன செய்து அது ஒரு குட்டியை ஈன்றது. அதற்கு பின்னால் நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதிகமான மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிகமான மக்கள் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்தார்கள். வாக்குறுதிக்கு மாறு செய்ததோடு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அச்சம் உண்டாகிவிட்டது, பயம் உண்டாகிவிட்டது. ஆது கூட்டத்தை அழித்தது போன்று நம் கூட்டம், சமூது கூட்டத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவானோ என்கின்ற அந்த அச்சம் ஏற்பட்டது. உடனே என்ன சொன்னார்கள்? இனி நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக இருங்கள். வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன், இந்த ஒட்டகைக்கு பக்கத்திலே நீங்கள் ஒரு தீங்கை கொண்டு நெருங்காதீர்கள், இதற்கு எந்த ஒரு இடரும் தராதீர்கள். அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் வாசித்து காண்பித்தோம். 73ஆம் வசனம் சூரத்துல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்தில். எனவே நீங்கள் இந்த நாக்கத்தை அதனுடைய வழியிலே விட்டுவிடுங்கள், தானாக சென்று மேய்ந்து கொண்டிருக்கட்டும், எப்போது இறைவனுடைய அழைப்பு வருகிறதோ அது இறக்கட்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னதற்கு பின்னாலே அந்த ஊரிலே ஒரு ஹிஜ்ரி என்கிற அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே தண்ணீர் ஊறும், அதைத்தான் அந்த சமூக மக்கள் எடுத்து குடிப்பார்கள். நாக்கத்தை என்ன செய்ய, அதற்கு தண்ணீர் வேண்டும் அல்லவா, அது செல்லும், குடிக்கும். அது இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த ஒரு ஒட்டகை. எனவே முழு தண்ணீரையும் அது குடிக்க ஆரம்பித்தது. சமூக கூட்டத்தினர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் முறையிட்டார்கள், எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது. உடனே அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்று, ஒரு நாள் இந்த நாக்கு தண்ணீர் குடிக்கும், மறுநாள் நீங்கள் தண்ணீர் பிடித்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய பாத்திரங்களில் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு தண்ணீரை நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம் என்று சொன்னார். எல்லாமே வரலாற்றில் உள்ள உண்மை அன்பு சகோதரர்களே. அதுபோன்றே நடந்து கொண்டிருந்தது. நாக்கத்திருக்கிற அந்த ஒட்டகை இருக்கிறதே, ஒரு நாள் என்ன செய்யும், அது தண்ணீர் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடித்துக்கொள்ளும். அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஒரு நாக்கு. காரணம், ஒட்டகை தண்ணீர் நிறைய குடிக்கும், மறுநாள் கிட்டேயே போகாது, அந்த கிணறுக்கு அருகேயே போகாது. மக்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்வார்கள். மட்டுமல்லாமல் இந்த நாக்கத்திலிருந்து நிறைய பால் உற்பத்தி ஆகி கொண்டிருந்தது. அந்த பாலை என்ன செய்வார்கள், தங்களுடைய வீட்டு பாத்திரங்களை எடுத்து கொண்டு வந்து பாத்திரமாக பாலை நிரப்பிக் கொள்வார்கள். இது அற்புதத்திலும் ஒரு அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தான் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சமூக கூட்டம் அழிக்கப்பட போகிறார்கள்.
அதாவது ஏற்கனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்தார்கள், இந்த ஒட்டகை நீங்கள் தீங்கை கொண்டு நீங்கள் நெருங்காதீர்கள், எந்த ஒரு இடரும் செய்யாதீர்கள், ஏதாவது இடறு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மாபெரும் அதாப் உங்களை தாக்கும் நீடிக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா. அதற்கு பின்னால் அடுத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் பாருங்கள். நாளைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபாக்கரும் நாக்கா என்று வருகிறது. இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வருகிறது. இதற்கு மேல்தான் சமூது கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கப் போகிறது. இப்படி சென்று கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் தான் சமூது கூட்டத்தினர் வரம்பு மீறுகிறார்கள். வரம்பு மீறியதன் பேரில் அல்லாஹ் செய்த அந்த உபகாரங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற போது அதை முறையாக அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ரியா செய்து இபாதத்து செய்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருக்கும், நிம்மதியாக அமைதியாக சென்று கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் நாம் தாறுமாறாக நடக்கிற போது தான், நம்முடைய இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மீறுகிற போது தான் நமக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்படுகிறது, துன்பங்கள் ஏற்படுகிறது. சமூது கூட்டத்தாருக்கு அடுத்து எப்படி துன்பம் ஏற்பட போகிறது என்பதை அல்லாஹ் அடுத்த வசனத்தின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்த போகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வரலாறுகளில் கிடைக்கிற படிப்பினைகளை நாம் உள்வாங்குவதற்கு நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.